அது அழகான ஒரு கிராமம். விடிய காலையில 4 மணி. ராமையாவோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. அதுல இருந்து வீரையா சுப்பையா இறங்குனாங்க. யார் அது? அடடே, வீரையா மாமா. வாங்க மாமா, எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. என்ன விடிய காலையில வந்திருக்கீங்க? ஆமா, உங்க கூட வந்திருக்காரு இவர் யாரு? ஆமா, இவ்வளவு குளிர்ல நீங்க எங்கிருந்து வரீங்க? அட, நான் நல்லா தான் இருக்கேன் ராமையா. எனக்கு என்ன குறை? கடவுள் இருக்கான், உங்களை மாதிரி ஆளுங்களோட ஆசீர்வாதம் இருக்கு. என் குடும்பமும் நல்லா இருக்கு. அப்புறம் இவரு ஒரு சாதாரணமான ஆள் இல்ல. இவர் எங்க ஊர்ல ரொம்ப பெரிய வியாபாரி. இவரோட பேரு சுப்பையா. இவர் எங்க ஊர் மகாராஜாவோட கோட்டைக்கு மளிகை சாமான கொடுக்கறவரு. ஐயோ, அவ்வளோ பெரிய மனுஷனா? அவரை வெளியில நிக்க வச்சு பேசுறது நல்லா இருக்காது. உள்ள வாங்க. ஐயா, எங்க வீடு கொஞ்சம் சின்ன வீடு தான். அதனால இந்த திண்ணையில உக்காருங்க. உங்களுக்கு கை கால் கழுவ தண்ணி கொண்டு வரேன். அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள போகலாம். ஐயா, கும்பிடுறங்க. உங்க வீடு சின்னதா இருந்தாலும் உங்க மனசு பெருசுன்னு வீரையா என்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. உங்க பூமியில நீங்க விளைய வைக்கிற விளைச்சலோட தரத்தை பத்தி சுத்தி இருக்கிற 100 ஊருமே கதை கதையா பேசுது. அதை பத்தி தான் பேசலான்னு வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் எங்க பூமி தாய் தாங்க. அவங்க தான் எங்களுக்கு அம்மா மாதிரி. அம்மா தானே பிள்ளைங்கள நல்லபடியா பார்த்துக்கணும். அவங்க தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. சரி, வாங்க உள்ள வந்து உட்காருங்க. சீதா வந்தவங்களுக்கு குடிக்கிறதுக்காக மோர் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. எடுத்துக்கோங்க. வெயில்ல ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. இந்த மோர் குடிச்சா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியே அவருக்கு குடிக்க கொடுங்க. வாமா சீதா, எப்படி இருக்க? உன் கையால செய்யற மோரு அமிர்த மாதிரி இருக்குமே. அதனால தான் இவ்வளோ பெரிய வியாபாரிய இங்க கூட்டிட்டு வந்தேன். நம்ம ராமையாவுக்கு எப்பவும் நல்லது நடக்கணும். அதான் என் விருப்பம். ஆமா, இவர் என்கிட்ட இருந்து நெல்லை வாங்க வந்திருக்காரா? நான் ஊர்ல இருக்கிற வியாபாரிக்கு தரேன்னு சொல்லிட்டேனே. முடியாதுன்னு சொன்னா தப்பாயிடுமே. இங்க பாருங்க ராமையா, உங்க ஒரு வியாபாரி கொடுக்கற காசுக்கும் நான் கொடுக்கற காசுக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கும். எங்க ஊர் மகாராஜாவோட ஒரே ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. லட்சக்கணக்கில் ஆளுங்க வருவாங்க. எல்லாருக்குமே நல்ல சாப்பாடு போடணும்னு ராஜா சொல்லிட்டாரு. அந்த பொறுப்பை என்கிட்ட தான் கொடுத்துருக்காரு. அதான் உங்க விளைச்சலுக்கு 2 மடங்கு பணம் கொடுத்து வாங்க வந்திருக்கேன். 2 மடங்கு பணமா? நான் கேட்கறது உண்மைதானா? சாதாரணமா கொடுக்கற வேலையை விட 2 மடங்கு பணம் தருவீங்களா? ஆமா ராமையா, அதுக்கு முன்பணமா உனக்கு கொஞ்சம் தங்க காசுகளை கொடுக்கலான்னு தான் வந்திருக்காரு. ஆனா ஒண்ணு, இது ராஜா வீட்டு விவகாரம் இல்லையா? அதான் எதனா ஆதாரம் வேணும்னு கேட்கறாங்க. உன்னோட வீட்டு பத்திரம் இல்ல நிலத்தோட பத்திரத்தை கொடுத்துட்டினா விளைச்சல் கைக்கு வந்ததும் திரும்ப கொடுப்பாங்க. வயலோட பத்திரமா? அது எங்க தாத்தா காலத்து சொத்தாச்சே, அதை எப்படி தர முடியும்? ராமையா யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு பின்னாடி வந்தான். பின்னாடியே சீதாவும் வந்தா. ஏங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வியாபாரியோட பார்வையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள என்ன பொருள் இருக்குன்றது மேலதான் இருந்துச்சு. தானிய மூட்டை மேல இல்ல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. அட, நீ வேற சும்மா இரு சீதா. வீரையா நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு ஆளை கூட்டிட்டு வருவானா? அதோட 2 மடங்கு பணமா? இவ்வளவு பணத்தை எப்ப பார்க்க முடியும்? ஏங்க, காலையில நம்ம வீட்டுக்கு வந்த உறவுகள் அப்படிங்கறதுனாலதான் அவங்களுக்கு நான் மரியாதையும் கொடுத்தேன், குடிக்க மோரும் கொடுத்தேன். ஆனா அவங்க ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு தோணுது. விளைச்சல் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு இடத்தோட பாத்திரம் ஏன் கேக்குறாங்க? இது ராஜா வீட்டு விவகாரம் இல்லையா? அதனால தான் சாட்சிக்கு அந்த பத்திரத்தை கேட்கறாங்க. விளைச்சலை கொடுத்ததும் திரும்ப கொடுக்க போறாங்க. ஆனாலும் எனக்கு என்னமோ சந்தேகம் பலமா இருக்குங்க. அந்த வியாபாரியோட துணியை பாத்தீங்களா? மகாராஜா கிட்ட வேலை செய்யறேங்கிறாரு. ஆனா பழைய வேட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு. கையில மோதிரம் கூட தங்க மோதிரம் மாதிரி தெரியல, பித்தளை மோதிரமா இருக்கு. இவங்கள நம்பணுமா நாம? பொம்பளை, உனக்கு வியாபாரத்தை பத்தி எல்லாம் என்ன தெரியும்? நீ போய் சமையல் வேலையை பாரு. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். ராமையா அவனுடைய வேலைக்காரனான ரங்கா கிட்ட போனான். ரங்கா அப்பதான் மாட்டுக்கு புல்லு போட்டுக்கிட்டு இருந்தான். ரங்கா, உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கேன்டா. கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டி இருக்கான். பக்கத்தூர் ராஜாவோட கோட்டைக்கு தான் நம்ம விளைச்சல் போக போகுது. என்னங்க ஐயா, நேற்று தானே சந்தையில் நம்ம விளைச்சல் எல்லாம் கொடுக்குறோன்னு பேரம் பேசிட்டு வந்தோம். இப்போ என்னன்னா இப்படி சொல்றீங்களே? அதெல்லாம் விடுறாங்க. நம்ம வீரையா பெரிய வியாபாரியை கூட்டிட்டு வந்திருக்காரு. 2 மடங்கு பணம் தராங்களாம். அதுவும் தங்க காசு தராங்களாம்.
ஆனா ஒரு நம்பிக்கைக்காக நம்ம வயலோட பத்திரத்தை அடமானமா கேட்கறாங்க. ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. நான் உங்ககிட்ட 10 வருஷமா வேலை பார்க்குற வேலைக்காரன்தான். இதை சொல்லலாமான்னு தெரியல. எவ்வளோ பெரிய வியாபாரியா இருந்தாலும் விளைச்சலை பார்த்து அப்புறம் பணம் கொடுத்துட்டு வாங்கிட்டு போனோம். அதை விட்டுட்டு பத்திரத்தை கேட்குறாங்கன்னா எனக்கு என்னமோ தப்பா தோணுதுங்க ஐயா. உனக்கும் என் பொண்டாட்டி சீதாவுக்கும் ஒரே வியாதி தான். அவங்க நம்பிக்கையானவங்கடா. நான் மட்டும் சாயந்தரமே வயல் பத்திரத்தை கையில் வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க எனக்கு தங்க காசை கொடுத்துட்டு போவாங்க. உங்க விருப்பங்க ஐயா. நீங்க முதலாளி, நான் வேலைக்காரன். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். இதை பத்தி நம்ம ஊரோட தலைவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி வைங்க. அவருக்கு உலக அறிவு அதிகம். அதெல்லாம் தேவையில்லடா. நான் என் கையாலேயே தங்க காசை வாங்கிக்கிட்டு உங்க சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறேன் பாரு. ஊரோட எல்லையில இருக்கிற ஆத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு வீரையாவும் சுப்பையாவும் ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன வீரையா இது? ராமையா என்னமோ அப்பாவியா தான் இருக்கிறான். ஆனா அந்த சீதா பொண்ணு ரொம்ப புத்திசாலி போல. என்ன சந்தேகத்தோட தான் பார்க்கறா. பொம்பளைங்க பார்வைக்கெல்லாம் பயந்தா வியாபாரம் பண்ண முடியாது. அவனுக்கு நான் ஆசையை காட்டியிருக்கேன் இல்லையா? நாம கொடுக்குற போலி தங்க காசை வாங்கிக்கிட்டு அவன் வயலோட பத்திரத்தை கொடுப்பான் பாரு. அதை நாம எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரியே ஊரை விட்டு போயிடலாம். அப்படியே அந்த சொத்து பத்திரத்தை கொண்டு போய் பக்கத்து ஒரு ஜமீன்தார்கிட்ட கொடுத்தா அவரு நமக்கு உண்மையான தங்க காசு தருவாரு. ஆனா மாட்டிக்கிட்டோன்னா இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து நம்மள துவைச்சி போட்டுடுவாங்க. யாரு பிடிக்க போறாங்க? அவன் அது தங்க காசு இல்ல பித்தளை காசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம எங்கேயோ போயிருப்போம். நமக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு நாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்போம். சரி சரி வா வா, அவனை இன்னும் கொஞ்சம் அவசரப்படுத்தி ஆகணும். ராமையாவோட வீட்டுல ராமையா வந்த உடனேயே வீரையா கொஞ்சம் பதட்டமா பேசினா. என்ன ராமையா, இன்னும் நீ யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? இவருக்கு நிறைய வேலைங்க இருக்குப்பா. பக்கத்து ஊர்லயும் உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீ ஒத்துக்கலனா அவர் அவங்க கிட்ட பேசி முடிப்பாரு. ஐயோ, நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா என்ன, என் மனைவிக்கு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்ன இருந்தாலும் பூமி பாத்திரம் உசுருக்கு சமம் இல்லையா? இதுக்கு தான் ராமையா நாங்க விவசாயம் செய்யறவங்க கிட்ட பேரம் பேசுறதுக்கு தயங்குறோம். நம்பிக்கை இல்லாத இடத்துல வியாபாரம் பண்ண முடியாது இல்லையா? மகாராஜா அனுப்பி வச்ச ஆளு நானு. என்னால இந்த அவமானங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்க முடியாது. சரி விடுங்க, நான் கிளம்புறேன். ஐயோ இருங்கய்யா இருங்க. எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் பத்திரத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேன். அதுக்கப்புறமா நீங்க எனக்கு தங்க காசு கொடுத்தா போதும். சரி, உங்களுக்காக நாங்க சாயந்தரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மறுபடியும் மாத்தி பேசக்கூடாது. நாங்க கோவில்ல உக்காந்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பத்திரத்தோட அங்க வந்துடுங்க. ராமையா அவனுடைய வயல்ல விளைஞ்சிருக்கிற விளைச்சலை பார்த்து மனசுக்குள்ளேயே ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான். ரங்கா பக்கத்துல தான் இருந்தான். டே ரங்கா, என்னோட வயல்னா எனக்கு உசுருடா. இந்த வயலோட காத்த சுவாசிச்சாலே போதும், நான் அமைதியா வாழ்ந்துடுவேன். ஆனா அந்த வியாபாரி கொடுக்குற பணம் கிடைச்சா ஊர்லயே பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். அதான் பத்திரத்தை கொடுக்கலான்னு இருக்கேன். ஐயா, நீங்க பணக்காரர் ஆயிட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்கன்னு உத்தரவாதமா சொல்ல முடியுமா? ஆனா உங்க உசுருக்கும் மேலா நினைக்கிற இந்த பூமி உங்க கையை விட்டு போனா நீங்க நிம்மதியா இழந்துடுவீங்க. அது மட்டும்தாங்க ஐயா எனக்கு யோசனையா இருக்கு. ஒன்னும் ஆகாது ரங்கா. விளைச்சல் அவங்க கைக்கு போனதும் பத்திரத்தை கொடுக்க போறாங்க. பயப்படாத. ஐயா, ஒன்னே ஒண்ணுங்க ஐயா. எதுக்கும் அவங்க கொடுக்குற தங்க காசு உண்மையான தங்க காசு தானான்னு கொஞ்சம் சோதிச்சு பார்த்துக்கோங்க. பத்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடியாவது நம்ம ஊர் தலைவரை கூப்பிட்டு அவரை முன்னாடி வச்சு பத்திரத்தை கொடுங்க. சரிடா, நீ கெட்டதுக்கு சொல்ல மாட்ட. சாயந்தரம் கோவிலுக்கு போகும்போது தர்மையாவையும் கூட்டிக்கிட்டு போறேன். சீதா யாருக்கும் தெரியாம கோயில்கிட்ட போய் தர்மையாவை சந்திச்சா. ஐயா, கும்பிடுறேங்க ஐயா. நான் ஒரு சின்ன கோரிக்கையோட வந்திருக்கேன். என் வீட்டுக்காரருக்கு ஆசையை காட்டி அவருடைய வயலை யாரோ புடுங்க பார்க்கறதா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க தான் உதவி செய்யணும். சீதா, நான் இந்த ஊரோட தலைவமா. இங்க யாருக்கும் எந்த அநியாயமும் நடக்கக்கூடாது. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு. எங்க தூரத்து சொந்தம் வீரையா ஒரு வியாபாரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. காலையிலேயே 2 மடங்கு விலை கொடுத்து விளைஞ்ச விளைச்சல வாங்குறேன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னாங்க. ஆனா அதுக்கு வயலோட பத்திரத்தை அடகு கேக்குறாங்க. அதான் ஏதோ ஏமாத்துறாங்க அப்படின்னு சந்தேகமா இருக்கு. தங்க காசா?
பக்கத்து ஊரோட பெரிய வியாபாரியா? இதெல்லாம் ஏமாத்து வேலை மாதிரி தெரியுது. இப்பெல்லாம் நிறைய நடக்குது. சரி, நீ பயப்படாத. சாயந்தரம் எங்க வர சொல்லி சொன்னாங்க? இதே கோயிலுக்கிட்ட தான் வர சொல்லியிருக்காரு. நீங்க எப்படியாவது எங்க சொத்தை காப்பாத்தி கொடுத்துருங்க ஐயா. சரி, நீ பயப்படாத. நான் சாயந்தரம் இதே இடத்துக்கு வரேன். நம்ம ஊரோட ஆசாரியையும் கூடவே இன்னும் கொஞ்சம் பேரையும் கூட்டிக்கிட்டு வரேன். ராமையா பெட்டியிலிருந்து இடத்தோட பத்திரத்தை எடுக்கும்போது சீதா குறுக்கல வந்தா. ஏங்க, என் பேச்ச கேட்காம பத்திரத்தை எடுத்துட்டு போறீங்கல்ல? போங்க போங்க, அவங்க கிட்ட கொடுங்க. நாம நடுத்தெருவுக்கு தான் வரப்போறோம். சீதா, என்னை கோவப்படுத்தாத. வீரையா யாரு? என் சொந்த மச்சான். என்னை ஏமாத்த மாட்டான். அவன் தங்க காசை கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நான் பத்திரத்தையே கொடுக்க போறேன். நான் அப்பாவிதான், ஆனா முட்டாள் கிடையாது. அவங்க கொடுக்குற தங்க காசு உண்மையான தங்கம் அப்படின்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அந்த தங்க காசை நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்களா? ஒன்று பண்ணுங்க, பத்திரத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அது உண்மையான தங்கம் தானே இல்லையான்னு சோதிச்சு பார்த்து கொடுங்க. சரி சீதா, நீ கவலைப்படாத. ரங்காவும் அதான் சொன்னான். நான் தர்மையாவை கூப்பிட்டு அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு பத்திரத்தை கொடுக்கறேன். தங்க காசையும் நான் பார்த்து வாங்கிக்கிறேன். வீரையா சுப்பையா 2 பேருமே கோவில் கிட்ட நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. வீரையா, எனக்கு இடது கண்ணு படபடன்னு துடிக்குது. ராமையாவோட பொண்டாட்டி வேற மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டு இருந்தா. ஊர் ஜனங்க கிட்டேயும் கொஞ்சம் மாற்றம் தெரியுது. பேசாம இங்கிருந்து ஓடி போறதே நல்லதுன்னு தோணுது. பயந்தாங்கோலி, பயப்படாத. வலைய போட்டு கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருந்தா தான் மீன் மாட்டோம். அவன் அந்த சொத்து பத்திரத்தை கொண்டு வந்திருப்பான். அந்த சொத்து பத்திரம் கைக்கு வரட்டும். நாம சீட்டா பறந்து போயிடலாம். அதுக்குள்ள உன்னோட பயத்தை முகத்துல காட்டி நம்மள காட்டி கொடுத்துடாத. ஒருவேளை அவன் துணைக்கு யாரையாவது கூட்டிக்கிட்டு வந்துட்டானா? யாரை கூட்டிக்கிட்டு வர போறான்? ஆசை அவன் கண்ணை ஏற்கனவே மறைச்சிடுச்சு. தனியாக தான் வந்திருப்பான். பத்திரத்தை வாங்கலாம் வா. அவங்க 2 பேரும் வரும்போது ரங்கா திடீர்னு அவங்க பக்கத்துல போய் நின்னான். ஐயா வீரையா, என்னங்கய்யா அவசரமா எங்கேயோ போறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? ஆமா, உன் முதலாளி எங்க? கோவில்கிட்ட வர சொன்னோம், இன்னும் வரலையே. அவருங்களா? மாட்டுக்கு காலு சுளுக்கிக்கிச்சான், சுளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு. வந்துருவாரு, விடுங்க. நீங்க இந்த ஊருக்கு புதுசு இல்லை. உங்களுக்கு நான் ஒரு கதையை சொல்லவா? எங்களுக்கு நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இல்லை. சீக்கிரமா போய் உன் முதலாளியை வர சொல்லு. நாங்க உடனே கிளம்பணும். ஐயோ பெரியவங்க, நீங்க கோவப்படாதீங்க. எங்க முதலாளி வயல் பத்திரத்தை பத்திரமா வச்சிருக்காருங்க. அதை வெளியில எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்க போய் கோவில்ல உட்காந்துக்கிட்டு இருங்க. அந்த பத்திரத்தை நான் கொண்டு வரேன். வீரையாவும் சுப்பையாவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ராமையா பத்திரத்தோட அங்க வந்தான். அட வா ராமையா வா. எவ்வளோ நேரம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. வியாபாரிக்கு கோவம் வந்தா அவரு போயிடுவாருப்பா. ஆமா, பத்திரத்தை கொண்டு வந்தியா? கொண்டு வந்திருக்க மச்சான். ஆனா சீதா ஒன்று சொன்னா. அவ முதல்ல அந்த தங்க காசை பார்க்கணுன்னு விரும்புறா. இதோ அந்த பைய. இதுல சுத்தமான தங்க காசு 100 இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு அந்த வயல் பத்திரத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு அந்த பையன் ராமையா கிட்ட கொடுத்த உடனேயே அப்பதான் அங்க சீதா, ஊரோட தலைவரான தர்மையா, அப்புறம் ஊரை சேர்ந்த சில பேர் எல்லாரும் அங்க வந்தாங்க. நில்லுங்க. பத்திரத்தை யாருக்கிட்டையும் தராத ராமையா. எதுக்குங்க ஐயா? எங்க வியாபாரத்துல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க? எல்லாருமா சேர்ந்து ஊர்ல பஞ்சாயத்தை கூட்டினாங்க. எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. வீரையா, உன் நாடகத்தை இங்கேயே முடிச்சுக்கலாமா? அப்பாவியான ராமையாவை ஏமாத்தாதான் இவரை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியும். முதல்ல அந்த தங்க காசை ஆசாரிக்கிட்ட கொடுங்க. ஆசாரி அந்த தங்க காசை எடுத்து ஒரு கல்லுல தேய்ச்சி பார்த்தாரு. ஐயா, இது தங்க காசெல்லாம் இல்லைங்க. இது வெறும் பித்தளை காசு தான். இதுக்கு மேலே தங்க முலாம் பூசி இருக்காங்க. அதான் பார்க்க தங்க மாதிரியே ஜொலிக்குது. என்னது, பித்தளை காசா? என்ன மச்சான், நீயா என்னை ஏமாத்த பார்த்த? உன்னை மலை மாதிரி நம்பி இருந்தனே மச்சான். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. இது வீரையாவோட திட்டம் மட்டும்தான். இதில் நடிக்க மட்டும்தான் நான் வந்தேன். மற்றபடி எனக்கு சம்மந்தம் இல்லை. யாரையும் விட முடியாது. உறவுங்கிற பேரை சொல்லிட்டு உறவுக்காரனையே ஏமாத்த நினைச்ச உங்களை விட முடியுமா? டே ரங்கா, இவங்களை கட்டி போடுடா. நாளைக்கு போலீஸில் பிடிச்சி கொடுப்போம். ராமையா, விட்டுட சொல்லு ராமையா. ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை ஏமாத்த முயற்சி பண்ணிட்டேன். உன்னை மாதிரி ஆளை காப்பாத்தனா அது பாவம்.
எங்க ஊர் என்ன தண்டனையை கொடுக்குதோ அதை ஏத்துக்கோங்க. பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமையா, சீதா, ரங்கா மட்டும்தான் தர்மையா கூட நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, இன்னைக்கு நீங்க மட்டும் வரலன்னா நான் நடுத்தெருவுக்கு வந்திருப்பேன். பேராசை என் கண்ணை மூடிடுச்சுங்க ஐயா. பாரு ராமையா, பேராசை எப்பவுமே பெரிய நஷ்டத்தை தான் கொடுக்கும். நல்ல வேலையா உன் பொண்டாட்டி சீதா என்னை வந்து சந்திச்சா. அதனால தான் என்னால் உன்னை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. இந்த பூமி நம்ம தாய்க்கு சமம், இதை யாருக்கும் கொடுக்காத. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதாங்க ஐயா. இப்போவாவது என் புருஷனுக்கு அறிவு வந்துச்சே. ஐயா, நான் தான் சொன்னனே, கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் மட்டும்தான் நமக்கு தங்கும். ராத்திரியோட ராத்திரியா வர பணம் எல்லாம் நம்ம கிட்ட நிற்காதுங்க ஐயா. உண்மைதான் ரங்கா, இனிமே கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமும் எனக்குள்ள வராது. அடுத்த நாள் காலையில ராமையா, ரங்கா 2 பேரும் விளைஞ்ச பயிரை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. காத்துக்கு பயிறு அசைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ரங்கா, நேத்து நடந்ததுல நான் ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன்டா. பூமி தாய் தான் நம்மளுடைய நிரந்தரமான சொத்து. அதை வித்து நான் அந்த பித்தளை காசை வாங்கியிருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நான் நடு தெருவுக்கு வந்திருப்பேன்டா. உண்மைதாங்க ஐயா. எது எப்படி இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்குள்ள இருந்த பேராசங்கிற வியாதியை குணமாக்கி இருக்காங்க. சரியா சொன்னாரங்க. கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணமே நமக்கு போதும். மற்றவங்க காசு நமக்கு வேண்டாம். வா, வேலையை ஆரம்பிக்கலாம். பச்சை பசேல் இருக்கிற வயலுக்கு நடுவுல அவங்களுடைய சிரிப்பு சத்தத்தோட இந்த கதை முடியுது. ராமபுரத்துல சீதா, கீதா 2 பேரும் அக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்தாங்க. அந்த 2 வீட்டுக்கு நடுவுல இருந்தது ஒரு சுவர் மட்டும்தான். அந்த கிராமத்துல காலையில வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு கீதா செவுத்துக்கிட்ட வந்து சீதாவை கூப்பிட்டா. சீதா, ஏய் சீதா, சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் சமையல் அறையிலேயே இருக்கிறியா? வெளியில வாடி, கொஞ்ச நேரம் கதை பேசிக்கலாம். இதோ வரேன் கீதாக்கா. மாடுங்களுக்கு சாப்பாடு போட்டு இப்பதான் சோட ரொட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க மாமியாருக்கு சீக்கிரமா பசிக்கணும் தான் சீக்கிரமா செஞ்சேன். ஓ, மாமியார் மேல பக்தி ரொம்ப அதிகமா தான் இருக்கு போல. காலையில எழுந்திருக்கிறது, வீட்டு வேலையெல்லாம் செய்யறது, அதுக்கப்புறம் சுட சுட உங்க அத்தைக்கு சமைச்சு கொடுக்கறது. உனக்கு சலிப்பாவே இருக்காதா? இதுல சலிப்பு ஏங்கா வரப்போகுது? எங்க மாமியாரு ரொம்ப நல்லவங்க. என்ன பொத்த பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு சேவை செய்யறதுல இருக்கிற சந்தோஷமே தனிதான். நான் என்ன சமைச்சாலும் ரொம்ப நல்லா இருக்குமான்னு சாப்பிடுவாங்க. என் புருஷனும் அப்படிதான், என்ன சமைச்சாலும் அதை சாப்பிட்டுருவாரு. அடியே பைத்தியக்காரி, இவ்வளவு அப்பாவியா இருந்தா எப்படிடி மாமியாரையும் புருஷனையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாம் நம்மள வேலைக்காரியாதான் பாப்பாங்க. இப்படி 4 வார்த்தை புகழ்ந்து பேசினா தானே நம்ம ஆக்கி ஆக்கி கொட்டுவோம். முதல்ல நானும் என் மாமியாரை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தான் ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்க உண்மையான குணமே தெரிஞ்சுது. இப்ப எங்க வீட்டுல ஏன் அதிகாரம் தான், என் முன்னாடி நின்னு அவங்க பேச கூட மாட்டாங்க. அதை கேட்டு சீதா ஆச்சரியமா, அப்படியாக்கா? ஆனா பெரியவங்களை அப்படி பயமுடுத்த கூடாதுல்ல, அது பாவம்ல. இதுல பாவம் எங்க இருந்து வந்துச்சு சீதா? அவங்களுக்காக நாம எல்லாம் செஞ்சா நாம வேலைக்காரங்களா ஆயிட மாட்டோமா? ஆமா, பகல்ல இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செஞ்சு செஞ்சு இடுப்பு வலியில நீ படுத்துக்கிற. உங்க மாமியார் என்ன பண்றாங்க? நாள் பூரா உக்காந்துக்கிட்டு ஊர் கதையை பேசுறாங்க. வெத்தலை பாக்க மடிச்சு போட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன், அவங்களுக்கு கை கால் இருக்கே, அவங்களும் ஏதாவது வேலை செய்யலாம் இல்லையா? சீதா யோசிச்சு பார்த்துட்டு, அப்படி இல்லக்கா, அவங்க வயசானவங்களுக்கு உடம்பு வலி இருக்குன்னு என் வீட்டுக்காரரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆம்பளைங்க அப்படிதான் சொல்லுவானுங்க. அவனுங்களுக்கு அவங்க அம்மா தான் பெருசு. நாம என்ன இருந்தாலும் வேற வீட்டுல இருந்து வந்த பொண்ணு தானே. ஒண்ணு பண்ணு, நான் சொல்றபடி நீ செஞ்சா உன் புருஷன் உன் முந்தாயினில கிடப்பான். உங்க அத்தையும் உன் முன்னாடி நின்னு பேசவே பயப்படுவாங்க. சீதா சந்தேகமா, என்னக்கா நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க பாரு சீதா, நாளைக்குல இருந்து எல்லா பழக்கத்தையும் மாத்து. எழுந்துச்சதும் உங்க அத்தைக்கு சுடு தண்ணியை கொடுக்காத, பச்சை தண்ணியே குடு. அப்படியே சுட சுட சோறு வடிச்சு அவங்களுக்கு கொடுக்காத. நேத்து மிச்சமான ஏதாவது பழைய சாப்பாடு இருந்தா அதை குடு. அப்ப செஞ்ச புது குழம்ப அவங்களுக்கு ஊத்தாத, வெறும் மோரை கலந்து கொடு போதும். ஐயோ, அப்படி பண்ண என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கா. அவருக்கு அவங்க அம்மானா உசுருக்கா. ஒன்னும் கோவப்பட மாட்டாரு. ஆம்பளைங்க மனசை மாத்துறது எப்படின்னு நமக்கு தெரியாதா? நீ எனக்கு உடம்புக்கு முடியல, தலைவலி கால்வலின்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி போய் படுத்துக்கோ. அப்ப வேற வழி இல்லாம உங்க மாமியார் எழுந்துச்சு எல்லாத்தையும் செய்வாங்க. உன் புருஷனும் உன்னை எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா உனக்கு தான் உடம்பு சரியில்லாம தானே நீ எதுவுமே செய்யல. நான் எங்க வீட்டுல இப்படி பண்ணிதான் மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரி கீதாக்கா, நீ சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன். எப்பவும் நானே எல்லா வேலையும் செய்யணும்னா
எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது அப்படி வா வலிக்கு. சரி சரி, நான் சொன்னபடி நடந்துக்கோ. என் வீட்டுக்காரர் வர நேரமாச்சே, நான் வீட்டுக்கு போறேன். அடுத்த நாள் காலையில சீதாவோட வீடு. காந்தம்மா வெளியில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. சீதா இன்னும் அவங்க பக்கத்துல வரல. சீதா, அம்மாடி சீதா, கொஞ்சம் தாங்கமா இருக்கு, குடிக்க தண்ணி கொண்டு வாமா. அப்போ சீதா கொஞ்சம் கோவமா, நான் கொண்டு வர முடியாத அத்தை, எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? பானையில தண்ணி பக்கத்துல தானே இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியதானே. காந்தம்மா அது கேட்டு ஆச்சரியமா, என்னம்மா சீதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? தினமும் நீ தானே தண்ணி கொடுப்ப, அதனாலதான் கேட்டுட்டேன், நானே எடுத்து குடிக்கிறேம்மா. அப்ப சீதா மனசுக்குள்ள, கீதாக்கா சொன்னது உண்மைதான், இவங்களுக்கு எவ்வளவு வேலை செஞ்சாலும் போதாது, நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க கொடுக்க இவங்க தலையில ஏறி உக்காந்துருவாங்க போல. அன்னைக்கு மதிய நேரம் ராமு வயல்ல வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். ரொம்ப சோர்வடைஞ்சு இருந்தான். சீதா, பசிக்குது, சாப்பாடு போடு. அம்மாக்கு சாப்பாடு போட்டியா? சீதா ரொம்ப கோவமா, எல்லாருக்கும் சுட சுட வடிச்சு கொட்ட நான் என்ன எந்திரமா? உங்களுக்கு செஞ்சிருக்கிற சோள ரொட்டி இருக்கு, உங்க அம்மாவுக்கு நேத்துது பழைய சோறு இருக்கு, சாப்பிட சொல்லுங்க. ராமு பதட்டமா, என்ன சீதா, அம்மாவுக்கு ஏன் பழைய சோறு? காலையில சூடா சமைச்சது இல்லையா? எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, எப்பவுமே ஒரே மாதிரி சுறுசுறுப்பா இருக்க முடியுமா? ஏன் உங்க அம்மா தினமும் சாப்பிட்டு சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யலாம் இல்லையா? எல்லா வேலையையும் நான் தான் செய்யணுமா? அவங்களுக்கும் கை இருக்குதானே? சீதா, உனக்கு மூளை கெட்டு போச்சா? அம்மாவுக்கு 77 வயசாகுது, அவங்களுக்கு இடுப்பே வளைஞ்சு போச்சு, கண் பார்வையும் சரியா தெரியல. இதுல அவங்க வேலை செய்யறாங்களா இல்லையான்னு கேக்குற, உனக்கு புத்தி மழுங்கி போச்சா? காந்தம்மா கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ராமோ, எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, நான் பழைய சோறே சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. சீதாவுக்கு ஏதோ உடம்பு முடியல போல, நீ அவளை எதுவும் சொல்லாத, அவ பாவம்பா. நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. சீதா, நாளையில இருந்து நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எங்க அம்மாவை எந்த குறையும் இல்லாம நாம தான் நல்லபடியா பாத்துக்கணும், புரியுதா? அப்படின்னு சொல்லி ராமு கோவமா அங்கிருந்து போயிட்டான். சீதாவுக்கு கோவம் ரொம்ப அதிகமாச்சு. சீதாவ மனசுக்குள்ள, கீதாக்கா சொன்னது உண்மைதான் போல, பாத்தியா, எனக்கு உடம்பு முடியலன்ற கவலைப்படல, அவங்க அம்மாவை பத்தி மட்டும் கவலைப்படுறாரு. இப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அடுத்த நாள் காலையில மறுபடியும் 2 பேரும் செவரு கிட்ட சந்திச்சாங்க. என்ன சீதா, முகம் வாடி போயிருக்கு, உங்க அத்தை என்ன சொன்னாங்க? ஏதாவது திட்டுனாங்களா? சீதா ரொம்ப சோகமா, நீ வேற சும்மாரு சீதாக்கா, நேத்து நீ சொன்ன மாதிரி எங்க மாமியாருக்கு பழைய சோறு போட்டு வேலை செய்யல அப்படின்னு குறை சொன்னதுக்கு என் வீட்டுக்காரருக்கு எவ்வளவு கோவம் வந்துருச்சு தெரியுமா? என் வீட்டுக்காரரு ரொம்ப திட்டாரு, எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. என்னம்மா அவங்க நம்ம வழிக்கு வருவாங்கன்னு சொன்ன. கீதா சிரிச்சுக்கிட்டே, அடி வீணா போனவளே, இப்பதானே ஆரம்பிச்சிருக்க, முதல்ல ஆம்பளைங்க கோவப்படதான் செய்வாங்க, அதுக்காக நீ அதை கைவிட்டுறாத, இன்னும் கொஞ்சம் காட்டியா இரு. இன்னைக்கு உங்க மாமியார் துணிய துவைக்காத, அவங்க கிட்ட பேசாத, அவங்களுக்கு குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டுக்குடு, முடிஞ்சா கொஞ்சம் காரத்தையும் அதிகமா போட்டுக்குடு. உப்பு காரம் அதிகமா இருக்கிறதுனால அவங்க சாப்பிடாம விட்டுடுவாங்க. அப்போ உன் வீட்டுக்காரரை கூப்பிட்டு, பாத்தீங்களா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சேன், உங்க அம்மா சாப்பிடாம வீணாக்குறாங்கன்னு சொல்லு. அப்ப உங்க அம்மா மேலதானே அவர் கோவம் வரும். அப்படியாக்கா? அப்ப இந்த தடவை அவர் என்ன திட்ட மாட்டாருல்ல? நான் தான் சொல்றேன்ல, ஆம்பளைங்க முதல்ல கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் பொண்டாட்டி தான் முக்கியம்னு நம்ம பக்கம் வந்துருவானுங்க. உங்க மாமியாரை மட்டும் தலையில ஏறி உக்கார விடவே விடாத, அவங்கள எப்படி வச்சுக்கணுமோ அப்படி வச்சுக்கோ. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் வேலையை செய்யறேன், நீ போய் உன் வீட்டு வேலைய பாரு. சரிக்கா, நீ ரொம்ப புத்திசாலி, எனக்கு எவ்வளவு உதவி செய்யற, நீ சொல்ற மாதிரியே செய்யறேன்க்கா. இன்னும் 2 நாள் போச்சு. சீதா கிட்ட மாற்றம் அதிகமா இருந்துச்சு. அவ காந்தம்மாவை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சா. வீட்டோட நிலைமை இப்ப தலைகீழாதான் இருந்துச்சு. அம்மாடி சீதா, எனக்கு ரொம்ப குளிருதுமா, ஜுரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அந்த பழைய போர்வை இருந்தா கொடுமா, நான் போத்திக்கிறேன். உங்க போர்வை எங்க இருக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? உங்க போர்வையை நீங்க தான் எடுத்துக்கணும், அதையும் நான் தான் எடுத்து கொடுப்பேனா? நான் என்ன சும்மாவா இருக்கேன்? இந்த வீட்டுல எனக்கு 1000 வேலை இருக்கு. பாவம் காந்தம்மா சோகமா, சீதா, நான் என்னம்மா தப்பு பண்ண? நான் உன்னை சொந்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டேன், ஆனா உனக்கு ஏன் மேல ஏம்மா இவ்வளவு கோவம்? வயசான காலத்துல என்ன கஷ்டப்படுத்துறது நல்லாவா இருக்கு? மறுபடியும் அதே பேச்சு, வயசான காலத்துல வேலை செய்யக்கூடாதா என்ன? பக்கத்துல கீதாக்காவோட மாமியாரை பாருங்க, இந்த வயசுலயும் எல்லா வேலையும் செய்யறாங்க, ஆனா நீங்க மகாராணி மாதிரி உட்காந்து வேலை வாங்குறீங்க. இது என்ன நியாயம்? ஒண்ணு இந்த வீட்டுல நீங்களாவது இருக்கணும், இல்ல நானாவது இருக்கணும், முடிவு பண்ணிக்கோங்க. அப்பதான் ராமு வீட்டுக்குள்ள வந்தான். சீதா சொன்னது எல்லாத்தையுமே கேட்டான். சீதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாருக்கிட்ட பேசுற? எங்க அம்மா கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளோ திமிருடி?
சீதா ரொம்ப திமிரா, ஆமா நான் தான் சொன்னேன். ஏன் இந்த வீட்ல உங்க அம்மா கஷ்டம்தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? பொண்டாட்டி என்னோட கஷ்டம்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாதா? பக்கத்து வீட்டு கீதாக்கா சொன்னதெல்லாம் உண்மைதான் போலியே. உங்களுக்கு உங்க அம்மா தான் முக்கியம். அதை கேட்டு ராமுவுக்கு கோவம் வந்துருச்சு. கீதாவா? பக்கத்து வீட்டு கீதா தான் இவ்ளோ கத்து கொடுக்கறாளா? அவ பேச்ச கேட்டு எங்க அம்மாவை இந்த அளவுக்கா கொடுமைப்படுத்துற? கீதா எவ்வளவு மோசமானவன்னு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். போயும் போயும் அவ பேச்ச கேட்டா இந்த குடும்பத்தையே நாசமாக்க பாக்கற. கீதாக்கா ரொம்ப நல்லவங்க. நான் கஷ்டப்படுறத பார்த்து நான் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நிறைய விஷயம் சொன்னாங்க. அவங்க உங்க குடும்பத்தை எவ்வளவு சரியா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க தான் என்னை ஏமாத்துறீங்க. ஓஹோ, இப்ப அவ உனக்கு அவ்வளோ முக்கியமா போயிட்டாளா? பக்கத்து வீட்டுக்காரி பேச்ச கேப்ப, ஆனா உன்னோட புருஷன் பேச்சையே கேட்க மாட்ட. இங்க பாரு சீதா, எனக்கு எங்க அம்மாவை விட யாரும் முக்கியம் இல்ல. என் அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிற பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டியா இருக்க முடியும். என் பேச்ச கேட்காத பொண்டாட்டி எனக்கு தேவையே இல்ல. சீதா ரொம்ப அகங்காரமா, அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? இனி நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. ஏன்னா உனக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லையே. உனக்கு புத்தி வர வரைக்கும் இங்கிருந்து போ. இப்பவே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு உன் பிறந்த வீட்டுக்கு கிளம்பு. உனக்கு நல்ல புத்தி வந்ததுக்கு அப்புறமா இங்க வா. அது வரைக்கும் வராத, போ. வேணாண்டா ராமு, அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரி பேச்ச கேட்டு ஏதேதோ பேசுறா. அவளுக்கு தண்டனையே கொடுத்துறாதடா. இல்லம்மா, நீ அமைதியா இரு. பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்ச கேட்டு தன்னோட குடும்பத்தையே அழிக்கிறவங்க இங்க இருக்க வேண்டாம். நீ கிளம்புடி. சீதா ரொம்ப ஆச்சரியப்பட்டா. ராமு அவ்வளவு கடினமா நடந்துப்பான் அப்படின்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல. எப்படியும் அவ ஜெயிக்கல. அதனால ரொம்பவும் கோவத்தோட உள்ள போய் துணிமணி எல்லாத்தையுமே பேக் பண்ணா. கோவமா அவ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா. சீதா அவ மனசுக்குள்ள, மனசாட்சி இல்லாத குடும்பம், நான் போனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு என்னோட அருமையே தெரியும். நான் வீட்டுக்கு போறேங்கிறத கீதாக்கா கிட்ட சொல்றேன். அவங்க எனக்கு துணைக்கு வருவாங்க. என் வீட்டுக்காரருக்கு அவங்களே பாடம் கத்து கொடுப்பாங்க. சீதா பைய எடுத்துக்கிட்டு கீதாவோட வீட்டுக்கு கிளம்புனா. கீதாவோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருந்தா. அப்ப உள்ள இருந்து கீதாவோட குரல் கேட்டுச்சு. சீதா வெளியில நின்னு அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா. வீட்டுக்குள்ள கீதா பயந்து போயிருந்தா. அத்தை, உங்களுக்காக சுடுதண்ணிய சூடு பண்ணி வச்சிருக்கேன். நீங்க சீக்கிரமா குளிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா நான் சாப்பாடு போடுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டுறீங்களா? கீதாவோட மாமியார், வேணாமா, என் புள்ளதா கஷ்டப்பட்டு வயல்ல வேலை பார்த்து வந்திருக்கான். முதல்ல அவனுக்கு சாப்பாடு கொடு. கீதா, அம்மாவுக்கு சாப்பாடு போடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். அம்மாவுக்கு சரியான நேரத்துல சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கேன்னு தேவையில்லாத வேலை பார்க்காத. சரிங்க, அத்தைனா எனக்கு உசுரன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க, அப்புறமா அத்தைக்கு நான் சாப்பாடு போட்டுக்கிறேன். ஏன் அத்தை, உங்களுக்கு காலு வலின்னு சொன்னீங்களே, நான் வேணும்னா தைலம் போட்டு காலை தேய்ச்சி விடவா? இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த சீதாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இது வரைக்கும் கீதா மாமியார மதிக்காத, புருஷனை மதிக்காத, நீதான் உன் அதிகாரத்தை தான் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவ இன்னைக்கு அவங்க மாமியார் முன்னாடி கைய கட்டி நின்னு சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படின்னா தான் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான் கீதா பொய்யா சொல்லிருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டா. அதனால கோவமா கீதா வாசல்ல நின்னு, கீதாக்கா, கீதாக்கா, கொஞ்சம் வெளியில வரீங்களா? கீதா பதட்டமா வெளியில வந்து சீதா கையில இருக்கிற பைய பார்த்து, என்ன கீதா, எங்கேயோ கிளம்புன மாதிரி இருக்கு? நீ எனக்கு என்ன பாடம் எடுத்த கீதாக்கா? புருஷனை மதிக்க கூடாது, மாமியார கவனிக்க கூடாது, அவங்களுக்கு சேவையை செய்யக்கூடாது, நம்ம அதிகாரம் தான் இருக்கணும்னு சொன்னியே. அப்போ உன்னோட வீட்டுல இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? உங்க மாமியாரையும் புருஷனையும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ என்னதான் நீ ஏமாத்தினியா? கீதா கிண்டல் பண்ணி சிரிச்சு, அடியே பைத்தியக்காரி, உன்னை நான் பைத்தியம்னு நினைச்சது உண்மைதான் போல தெரியுது. நான் ஏதோ பொழுது போகாம உன்கிட்ட வந்து 4 வார்த்தை சொல்லிருக்கேன். அதையே வேத வாக்க எடுத்துக்கிட்டு உன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் நீ குடும்பப்படுத்திக்கிட்டு பழிய தூக்கி எம்எல்ஏ ஏண்டி போடுற? உனக்கு அறிவு இருக்கணும். நான் சொன்னா அதை கேட்டு நீ அப்படியே செஞ்சிடுவியா? குடும்பம்னா 4 பேரு கூட சண்டை இருக்கும். அதுக்காக என் மாமியார கவனிக்கலனா என் புருஷன் சும்மா இருப்பானா? கிளம்பு கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி கீதா வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டா. பாவம் சீதா கொண்டு வந்த பைய தரையில போட்டு அவ பண்ணது நினைச்சு அவ வருத்தப்பட ஆரம்பிச்சா. ஐயோ கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பெத்த தாய் மாதிரி இருந்த என் மாமியார நான் கஷ்டப்படுத்தினேன். என்னை நல்லபடியா பாத்துக்கிற என் புருஷனை நான் மதிக்க கூட இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்ச கேட்டு என் குடும்பத்தை, என் வாழ்க்கைய நான் இப்படி நாசமாக்கிக்கிட்டேனே. எனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இந்த தண்டனை எனக்கு நிச்சயமா வேணும் தான். என் புருஷனோட காலில் விழுந்தாவது நான் மன்னிப்பு கேட்கிறேன். அவரை மன்னிச்சா அவரு காலடியில கிடந்து அவருக்கு சேவைகளை செய்யறேன். பெத்த தாய் மாதிரி இருக்கிற என் மாமியார
இனிமே ஒரு வார்த்தை கூட நான் சொல்லவே மாட்டேன். கீதா வேக வேகமா பைய எடுத்துக்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு போனா. அவங்க மாமியார் கால்லயும் புருஷன் கால்லயும் விழுந்து அவ மன்னிப்பும் கேட்டா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பம். நம்ம வீட்ல இருக்கிறவங்க பெரியவங்களா இருந்தா அவங்கள நாம மதிக்க கத்துக்கணும். அதே மாதிரி மாமியாரா இருந்தாலும் அவங்கள அம்மாவை நினைச்சு பார்க்கணும். அதே மாதிரி மாமியாரும் மருமகளை பொண்ணா நினைச்சு பார்க்கணும். அப்படி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தா மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும்.